ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி ஒன்று கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேலையை ஆசீர்வதியும், தடைகளை நீக்கி போடும், வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும் சுவாமி. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், உம்முடைய திவ்ய வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அந்த வெளிச்சத்துல நாங்க நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த கடைசி நாட்களில நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 1 மணி நேரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஜூம் டெக்னாலஜிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்குமான தேவன் எங்களையும் இப்படியாக இணைத்திருக்கிறீர். இதற்காக நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில நீரை மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So welcome everyone for today's study. நாம போன வாரத்துல நாம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை முடித்தோம். இப்பொழுது நாம் 2ஆம் பேதுருவுக்கு நிருபத்துக்குள்ளாக செல்கிறோம். இந்த 2ஆம் பேதுரு நிருபத்தையும் பேதுரு என்பவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் சீமோன் என்று அழைக்கப்பட்டவர். மீன்பிடி தொழிலிலே இருந்தவர். அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கேபா என்று பெயரிட்டு, கேபா என்றால் பேதுரு, பாறை என்று அர்த்தமும். அப்படியாக அவர் பெயரிட்டதாக நாம் பார்க்கிறோம். நாமும் இப்பொழுது இந்த சிறு பிள்ளையை போல நல்ல ஒரு அமைதலான சூழ்நிலையில வேதத்தை மாலை வேளையில தியானிக்கும்படி ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த பேதுரு அவர் ஆண்டவருக்கு பின்னாக வரும்படி அழைத்த போது வலைகளை எல்லாம் விட்டு, தன்னுடைய தொழிலை விட்டு, தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் விட்டு அவர் பின்னாக சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு 3½ வருஷங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து, அநேக அனுபவங்களுக்கூடாக அவரை வழிநடத்தி, அவரை ஒரு சீஷராகவும், மேலும் அவரை ஒரு அப்போஸ்தலராகவும் நியமித்து, பிற்காலத்திலே அவர் ஒரு பெரிய சபைக்கும் தலைவராக அந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று ஒன்று கூடி ஒரு சபையாய் உருவான போது அதற்கும் தலைவராய் இருந்து செயல்பட்டவர் என்று பார்க்கிறோம். அவர் இப்படியாக 2ஆம் நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்கிறார் பார்ப்போமானால், முதல் வசனத்துல, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, பாருங்க யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னு பாருங்க. எல்லா நிருபங்களிலும் இவ்விதமாய் நாம் ஒரு இதை பார்ப்போம். யார் எழுதுறாங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க, யாருக்கு எழுதியிருக்கிறாங்க என்பதையும் அந்த முதல் வசனத்திலேயே நாம் பார்த்து கொள்ள முடியும். இப்போ முதல்ல யாருக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாரு. அதாவது காமன் ஃபேக்டரை முதல்ல அவர் சொல்றாரு. நம்முடைய தேவனும், அவருக்கும் தேவன், நமக்கும் தேவன், அவருக்கும் இரட்சகர், நமக்கும் இரட்சகர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவருடைய நீதியால் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது அவர் தம்முடைய நீதியை நமக்கு தருகிறார். He imparts and imputes his righteousness to us. அதன்படியாக எங்களை போல, அதாவது அப்போஸ்தலர்களாகிய எங்களை போல, அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களாகிய எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு நம்மை குறித்து சொல்றார். நாங்க பெற்றிருக்கிற விசுவாசத்தை போல நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே அவர் அப்படியே ஆர்டரா கொண்டு வராரு. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலன்கிறதுக்கு முன்பாக பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறாரு. பாண்ட் சர்வெண்ட்ங்கிறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ். அதற்கு பின்பு தான் அப்பாசல். பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாரும் அறிவோம், ஒரு கொத்தடிமை. தமிழ்ல நம்ம சொன்னா கொத்தடிமை. அப்படிப்பட்ட ஒரு அதாவது சுயமான எந்த விருப்பும் வெறுப்பும் எந்த காரியத்தையும் தானாய் செய்யவே முடியாது. எல்லாவற்றையும் எஜமானனுடைய விருப்பத்திற்கேற்றவாறு செய்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு அவர் அதை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அதுல என்ன சொன்னார்னா, எங்களை போல நீங்களும் அந்த விசேஷித்த என்னது அது விசுவாசம், ப்ரெஷியஸ் ஃபெய்த் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ப்ரெஷியஸ் ஃபெய்த் நமக்கு எப்ப வந்தது? when we were saved, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகும்போது. ஸோ நம்முடைய சுய முயற்சினால இந்த ப்ரெஷியஸ் ஃபெய்த் வராது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியினாலே நமக்கு அளித்த ஒரு வரம் என்பதை அவர் அழுத்தமாய் சொல்றார். இந்த கடிதத்தை அவர் 3 காரணங்களுக்காக எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் நல்ல கர்த்தருக்குள்ளாக நிலையான நல்ல ஒரு உறுதியான கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் இது நமக்கும் பொருந்தும். அன்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதியிருந்தாலும் இந்த வசனங்கள் எல்லா காலத்துக்கும் உரியவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக இது நமக்கும் இக்காலத்திலும் பொருந்தும். நாம் இந்நாட்களிலும் உறுதியாய் இருக்கும்படி நம் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். அல்லாவிட்டால் பிசாசானவன் நம்மை பயங்கரமாய் விழச் செய்வான். அவனுடைய தாக்குதல் பயங்கரமாய் இருக்கும். அடுத்ததாக he wanted to warn them about false teachers. கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கும்படியாக அவர் அதை இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னு சொன்னா, இந்த காலகட்டங்களில தீர்க்க தரிசனங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் மிகவும் பெருகி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை வகையறுக்கவும் இதை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்கவும் வேண்டும் என்று யோவானும் அவருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். பேதுருவும் அதை மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகை. அவர் திரும்ப வருவார், அவர் வந்து நியாயம் தீர்ப்பார். அது அந்நாளுக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காக அவர் எழுதியிருக்கிறார். அதாவது உறுதியாய் கிறிஸ்தவர்கள் கடைசி நாட்களில் இருக்கவும், கள்ள போதகங்களை குறித்து எச்சரிப்படையவும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கவும், அவர் வரும்போது நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதை உணர்ந்து எல்லா விதத்திலும் ஆயத்தமாயும் ஆயத்தப்படுத்தவும் நம்மை வலியுறுத்தி இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். 2, 3, 4 இந்த வசனங்களில என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனை அறிகிற அறிவு நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறது. அதனாலதான் பவுல் தன்னுடைய நிருபத்துல ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயுமே இந்த தேவனை பற்றி அறிகிற அறிவை அதிக முக்கியப்படுத்துவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் அதை சொல்லியிருக்கிறார். நான் லாபமா எண்ணினவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக விட்டேன். ஏன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு எனக்கு மிக அதைவிட மிகவும் ப்ரெஷியஸா இருக்குன்னு சொல்லி அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அறிவினால நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன பெரிய ஆசீர்வாதம்னா, கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கும்
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை பற்றி அறிகிற அறிவினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இது இப்படி வாழ்வதற்கான பாவர் இந்த உலகத்துல நாம அவருடைய வல்லமையோடு வாழும்போதுதான் அவரை போலவே நாம் வாழ முடியும். அதற்கான வல்லமையையும் நமக்கு தந்து, மேலும் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கு. இந்த 3 வசனத்திலையும் we see the blessings of knowing God. நம்ம சாதாரணமா knowing God, know about God என்றெல்லாம் நாம் பேசி விடுகிறோம். ஆனா அந்த நாலேஜ் ஆஃப் காட், நோயிங் காட்னு ஒரு நல்ல புக் இருக்கு, பாக்கர்ங்கிறவர் எழுதின புக்கு. அதுலேயும் நாம் இதை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். அந்த by just knowing God, how can we know God? How can we get the knowledge of God? Only through experience and through the scriptures, through the word of God. So பவுல் சொல்றாரு, நான் அவருடைய பற்றிய அறிவுல அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் பங்கு பெறணும், அவருடைய வல்லமையில நாம் பங்கு பெறணும் அப்படின்லாம் அவர் விரும்புகிறார். அது எல்லாம் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவு நமக்கு தருகிறது. கிரேஸ் அண்ட் பீஸ், இது நமக்கு மிக அவசியமான விசேஷமான ஈவு, அவர் நமக்கு கொடுக்கிற ஈவு. ஏன்னு சொன்னா, நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு, ரட்சிப்படைந்து அவருடைய பிள்ளைகளாய் பக்தியோடு வாழ்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் வாழ்வதற்கும் நாம் அந்த சமாதானத்தோடு வாழ்வதற்கும் நமக்கு இந்த அறிவு நமக்கு அது மிக பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதையெல்லாம் நம்ம எங்க பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம்னா, வேதத்துல அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். So only when we know the word of God, we will know what are his promises and what are his gifts to when we will gain when we know God in the right way. So அதுதான் நம்ம இந்த வசனங்களில நாம பார்க்கிறோம். ஸோ இதை பேதுரு மிகவும் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். God honors his word even above his name. அவருடைய நாமத்திற்கும் மேலாக அவருடைய வசனங்களை அவர் முக்கியப்படுத்துகிறார், அவர் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம். ஸோ அவருடைய வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் அவ்விதமாய் கையாள வேண்டும். நாம் அதை சாதாரணமா எடுத்துக்கிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அது ஒரு வசனம். முன்னையை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, அது ஒரு வசனம். இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ஒவ்வொரு ப்ராமிஸும், ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் மிகவும் கருத்தோடு அதை சொல்லியிருக்கிறார். அதன்படியே அவர் செய்வார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அதை நிலைநிறுத்துவார். இதை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அதனால his promises are both exceedingly great and precious and valuable. அதனால இவைகளை நாம், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பற்றி கொண்டு வாழும்போது நம்மை அறியாமலேயே நாம் என்ன ஆகிவிடுகிறோம், அவருடைய வல்லமைக்கு பங்காளிகளாகவும் அவருடைய சுபாவங்களுக்கும் பங்காளிகளாகி விடுகிறோம். அவருடைய சுபாவங்கள்னு சொல்லும்போது காட்ஸ் டிவைன் நேச்சர், அதற்கு நாம் பங்காளிகளாகி விடுகிறோம். அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், மெர்சி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஸோ அது எல்லாவற்றிலும் நாமும் பங்காளிகளாக, நாம் எப்படிப்பட்டவங்க நமக்கு நல்லா தெரியும். நம்ம மிக மிக மோசமான சுயநலம் நிறைந்த, மற்றவர்களை குறித்து சிறிதும் கவலை பட முடியாத, அன்பற்ற வறண்ட ஒரு மக்கள் தான் நாம். ஆனால் நம்மை அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு அவர் பங்காளிகளாக்கி விடுகிறார். அப்படியே ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நம்ம லிட்டரலா பேதுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் நோ ஹவு வாஸ் பீட்டர் and how he has become now. And when he writes this, he writes it out of his own experience. அந்த 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 அனுபவத்தோடு அவர் அதை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரி, நமக்கு இந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதனாலே நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அதன் மூலமாய் நாமும் அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களும் நம்மை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாக அந்த அன்பு, தேவ அன்பு, நமக்குள்ளாக அவருடைய வல்லமை, நமக்குள்ளாக அவருடைய பரிசுத்தம், அவருடைய அந்த கரிசனை, இதெல்லாம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ளலாம், மற்றவர்களும் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தின் மேலே, உலகத்தின் இச்சைகளுக்கு 4ஆம் வசனம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளவும் இந்த சுபாவங்கள் சுபாவங்களுக்கு நாம் பங்காளிகளாகும் போது நமக்கு அது உதவி செய்கிறதாய் பார்க்கிறோம். ஏன்னா உலகம் இட்ஸ் அ டார்க் வேர்ல்ட், இட்ஸ் அ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் கரப்ஷன். இன்னைக்கு உலகத்தை டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் அல்லது ஒரு டிவி ஆன் பண்ணா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஈஸியா வித்தின் 10 minutesக்குள்ள we will get a full glimpse of the darkness of the world. ஸோ அந்த கரப்ஷன், அந்த வேர்ல்டு நம்மை தொடாதபடிக்கு நாம் அதற்கு தப்பித்து வாழ்வதற்கு, அதிலிருந்து வித்தியாசப்பட்டு வாழ்வதற்கு இந்த திவ்ய சுபாவங்கள் நமக்கு உதவி செய்யும். ஸோ அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்காளிகள் ஆகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிருபை. அது நம்மை அறியாமலேயே நம்முடைய சுபாவங்களை, இயல்புகளை மாற்றி 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 பரிசுத்தப்படுத்தி நம்ம என்ன செய்கிறது, அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்ள வைக்கிறது. 5ஆம் வசனத்துல இப்படி இருக்க, இந்த மாதிரி நீங்க இதுல திவ்ய சுபாவத்திலே வளர்ந்து வரும்போது நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்க எவ்வளவு காரியங்களை வரிசையா அவர் சொல்றாரு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 காரியங்களை அவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இதில் திவ்ய சுபாவம் வரும்போது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பி காஷியஸ். அதற்கப்புறம் வரிசையா ஒவ்வொன்றாய் அவர் சொல்வதை நாம் இது இது என்ன, இப்படி நம்ம இதைப்படி நாம இருக்கும்போது என்ன ஆகுது, we become more and more close to our Lord. A close walk with God. இல்ல, just a close walk with you பாடுறோம் இல்லையா, அது மாதிரி அவரோடு கூட ஒரு diligent walk. diligent walkனா என்ன? நாட் அ கேர்லெஸ் வாக். இப்போ வாக்கிங் போறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா வெகு சிலரே ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா, கேஷுவலா, அசால்ட்டா நடப்பாங்க. மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா, டிலிஜென்ட்டா. சம் பீப்புள் ஹேவ் ஸ்மார்ட் வாட்சஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ், மெஷரிங் தேர் ஸ்டெப்ஸ், கேலரிஸ், எவ்ரி திங், டைமிங், இப்படியெல்லாம் வச்சுதான் தே கோ ஃபார் அ வாக்.
சும்மா கேஷுவலா போறதுனால, அப்படி நடப்பதினால அது ஒரு ரிலாக்சேஷன். இட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ரிலாக்சேஷன். அது மேபி ஃபார் ஃபியூ. பட் 90% people work with a purpose, walk with a purpose. அப்படிப்பட்ட ஒரு diligent, purposeful walk we will gain when we follow all these things. So naturally, there will be a progress in our spiritual life. There will be a growth in our spiritual life. There will be a transformation in our spiritual life. அப்போ அது ஒவ்வொன்றும் பாருங்க, it first starts with faith, then into virtue, into knowledge, self-control, perseverance, godliness, brotherly kindness, and love. Love being the capstone of all God's work in us. So, இந்த இந்த குணாதிசயங்கள் எல்லாம், இந்த சுபாவங்கள் எல்லாம், இது ஒரு வகைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியாய் இருக்கும். இவைகள் எல்லாம் ஆவியின் கனியாய் நம்முடைய வாழ்க்கையில அது மலரும். So we become more fruitful, more blessed by sharing or by partaking with the divine nature of God. ஒரு சின்ன இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா? இருந்தது, இப்ப இல்லையா? இல்ல இப்பவும் இருக்கா, ஆனா குறையுதா? ஒரு கேஜிங் அவசியம். அப்பப்ப நம்ம we must stop and try to measure ourselves. அதுதான் அவருடைய வருகை, மூன்றாவது பர்பஸ். அவர் வரப்போகிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும் எல்லாம் சொல்றது இதைத்தான். நம்மை நாமே சிறிது அளந்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சுபாவங்கள் எவ்வளவு தூரம் நம்மை, how much it has impacted us. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு இந்த மாதிரியே தான் இப்பவும் இருக்கிறோமா? அதே சுபாவத்துல தான். Some of us want to keep it with us as our own identity many times. நாமன்னா இப்படித்தான் அப்படின்னு நம்ம சிலர் இருப்போம். நல்லது, ஆனா அது நன்மையானதா இருந்தால் நல்லது. அது கிறிஸ்தவ சுபாவத்துக்கு, கிறிஸ்துவின் சுபாவத்திற்கே ஒரு விரோதமானதா இருக்குமானால் நாம் சற்று யோசிக்க வேண்டியதா இருக்கிறோம். நாம் இப்படி ஐடென்டிட்டியை இந்த உலகத்துல மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் வி ஷுட் பி ஐடென்டிஃபைட் வித் கிரைஸ்ட், நோ? ஸோ அதற்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஸோ நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப 8ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், சி, உண்டாய் இருந்தா மாத்திரம் பத்தாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில I always want to remind, it is not a static life. It is a progressive life, dynamic life. Always there should be growth and development until we see the Lord face to face, exactly reflecting him. ஸோ அந்த ப்ரோக்ரஸிவ் லைஃப்ல பெருகினால் அப்படின்னு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த கனிகள்லாம் நமக்கு இருந்தா பத்தாது, இட் சுட் அபவுண்ட். பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இஃப் வி பிகம் ஸ்டாட்டிக், if we lose, if we are lacking or slacking in some of these characters, சிலதுல பார்ட்டேக்கரா இருக்கும், சிலதுல நம்ம we are not willing to yield, அப்படியெல்லாம் இருந்தா எப்படிப்பட்டவர்கள் ஆயிருவோம் பாருங்க. வீணரும் கனியற்றவர்களுமாய் ஆகிவிடுவோம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். எவ்வளவு ஒரு மாதிரி டைரக்டா தெளிவா சொல்லிட்டாரு. கண் சொருகி போன குருடனாய்.
இருக்கிறான். அங்க முந்தின வசனத்துல வீணரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். So we must develop these qualities. We must abound in these qualities so that we will know Jesus better. இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளவும் நாம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறவும் கனி கனி தருகிறவர்களாய் மிகுந்த கனி. நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், நீங்க என்னில் நிலைத்திருந்தா நீங்க கனி தருவீர்கள். அதோட விட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல அதுக்கு என்ன அடுத்ததா என்ன சொல்ற, அதிக கனிங்கிறாரு, அப்புறம் மிகுந்த கனிங்கிறாரு, அப்புறம் என் சீஷர்கள் ஆவீங்கன்றாரு. அப்ப அந்த கனி தருவதிலேயே நமக்கு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு கனி தர்றது மாத்திரம் இல்ல, அதிக கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். இப்போ நல்ல நிலத்துல விழுந்த விதை 30 இருக்கும், 60 இருக்கும், 100 ஆகணும். So there must be a progress. அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதையேதான் பேதுருவும் வலியுறுத்தி இங்கே சொல்லுகிறார். சோ ஏதோ தப்பி போன ஒரு கொல்லி மாதிரி அக்னியிலிருந்து தப்பினவர்கள் மேல எல்லாம் நம்ம இராதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மெச்சோர் கிறிஸ்டியன்ஸா, டிரான்ஸ்ஃபார்ம்டு கிறிஸ்டியன்ஸா மாறுவதற்கு இந்த நமக்கு இந்த ஸ்டடியெல்லாம் நமக்கு அதுக்கு தான் உதவுகிறது, உதவ வேண்டும். அதுல இன்னொரு வசனம் சொன்னார், இன்னொரு வார்த்தை போட்டிருந்தார் பார்த்தீங்களா? சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போன அவனுடைய பழைய பாவத்திலிருந்தெல்லாம் அவன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நம்ம கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வோமானா திரும்ப நம்ம அந்த பழைய நிலைக்குள்ள போயிருவோம். அதைத்தான் அவர் அப்படி அந்த விதமா சொல்றாரு. we would become backslidden. பழைய பாவம் ஆசைகள் வந்துவிடும். எதையெல்லாம் நம்ம விட்டுட்டு இங்க ஆண்டவர்கிட்ட வந்தோம். பேதர் வாழ்க்கையில நம்ம இதை அடிக்கடி பாக்குறோம். மீனை விட்டுட்டு தான் வந்தான், ஆனா கடைசியில கூட மறுபடியும் மீனுக்கு போறான். அதனாலதான் ஆண்டவர் அவன்கிட்ட அவ்வளவு தடவை அவனை ஞாபகப்படுத்தி அவனை உணர்த்தி அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காரு. Because God is so loving and merciful. He is also loving and merciful toward us. But we need not commit the same mistake. நம்ம அந்த மறந்து போயிடக்கூடாது. கண் சொருகி போன குருடர்களாய் மாறிவிட கூடாது. நம்முடைய தேசத்திலேயே குருட்டு தேசமா இருக்கு. வெளிச்சத்தை பெற்று நாம் பிரகாசிக்க வேண்டும். நாமே கண் சொருகி போனவர்களாய் மாறிவிட்டோமானால் யார் அவர்களை வழி நடத்துவார்? So we have to have a bright vision, a clear vision, a strong purpose in our life. அதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிளென்சிங்கிறது ஒன்ஸ் யூ கம் டு கிரைஸ்ட், அந்த கிளென்சிங் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். அவர் அதை திரும்ப ஞாபகமே, how deep your stain may be, that is made as white as snow by the blood of Jesus Christ. That is the power. அதான் வல்லமை. அந்த வல்லமையில நாமும் பங்காளிகளாகிறோம். அந்த சுபாவத்தில நாமும் பங்காளிகளாகும். அது அவருடைய முக்கியமான ஒரு சுபாவம் என்ன? அன்பு, இரக்கம், பரிசுத்தம். பரிசுத்தம் இதை நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப அந்த பழைய பாவத்தை நாம நினைவு கூற கூடாது. So as I said, if we have these things, we must abound in these things. So if we know God, there should be fruit in our life, much fruit in our life. அதுதான் God expects us. சரி, 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். மறுபடியும் அவர் அதை சொல்றாரு, எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எவ்ரி சான்ஸ் ஆஃப் stumbling, every chance of backsliding, every chance of falling down,
அதனாலதான் the world is so full of pits and darkness. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அந்த எச்சரிப்பை நமக்கு தராரு. அதனால நம்ம மிகவும் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய அதனாலதான் கேஷுவல்னஸ், கேர்லெஸ்னஸ், காம்ப்ளசன்சி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஸ்டாக்னன்சி இருக்கக்கூடாது. The diligent walk with God and purposeful walk with God is what is more needed. அப்ப அதுல சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்கள், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நாம் இப்படி இருந்தோமானா அவர் ticket to heaven is sure. Our entry would be a grand entry. அப்படியே ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு கூனி குறுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவை போல நாமும் உள்ள போகலாம். ஏன்னா நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்க வாழ்ந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். சரி, how can we be sure that God called us and that we are his elect? அதை பற்றி தான் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது. நாம் அவருடைய ரட்சிப்புக்குள்ள ஆகும்போது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வசனங்கள் தான் நமக்கு ஆதாரம். அவருடைய வசனம் தான் நமக்கு ஆதாரம். அவருடைய வசனம் தான் நமக்கு ஜீவன். அவருடைய வசனம் தான் நமக்கு வழி. அதுதான் நமக்கு சத்தியம். சோ அதன் மூலமாக நாம் இவைகளை அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாய் நாம் நடக்கும்போது இந்த இந்த கனியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாறும்போது அவருடைய தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்காளிகள் ஆகும்போது ரோமர் 8:29 வாசிக்கிறதுபடி அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். We will become conformed to the image of his son. நம்ம இதே ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், do not be conformed to the world. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், we will become conformed to the image of his son. எதை தெரிந்து கொள்கிறோம்? நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்கள் உள்ள இந்த வாழ்க்கைய நமக்கு வேணுமா, இல்ல அவரை போல நாம் மாறுகிற அந்த வாழ்க்கை வேணுமா? இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி when we pursue, see again we have to pursue. பிஎஸ்சி முடிச்சா எம்எஸ்சி அப்படின்னா we have to pursue the studies. பிஎஸ்சி முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு எம்எஸ்சி டிகிரி வராது. You have to continue, you have to do something, keep doing. So அதுதான் அவர் சொல்றாரு, in pursuing these things we keep from stumbling. Continual growth and progress in the Christian way, Christian life is the sure way to keep from stumbling. இடரல் அதுக்காகத்தான் நாம ஒரு ப்ரோக்ரஸிவ் லைஃப் நமக்கு வேணும்னு. ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு நம்ம பார்க்கிறோம். வீணராய் நாம் உட்கார்ந்து இருப்போமானால், சோம்பேறிகளாய் இருப்போமானால், அல்லது ப்ரோக்ரஸ் இல்லாம இருப்போமானால் கண் சுருகி போன குருடராதார் ஆகிவிடுவோம். நமக்குள்ளாக எல்லா விதமான வேண்டாத சிந்தனைகள், எல்லா காரியங்களும் என்ன செய்யும், நமக்குள்ளாக வந்துவிடும். அதனாலதான் இந்த இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளும் போது அது கர்த்தரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். அதை நாம் அக்னியினால சோதிக்கப்பட்டாலும் சரி, எவ்விதமாக நமக்கு அந்த சோதனை இருந்தாலும் சரி, it will be our entry into heaven will be a choral entrance. choral entrance-னா நம்ம அடிக்கடி நம்ம இப்பெல்லாம் பார்க்கிறோம், 100 பேர் பாடின choir, 100 voices, 1000 voices எல்லாம் கூட இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாடுற ஒரு அந்த ஹெவன்லி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணோம்னா நமக்கு இருக்கும். எஸ்பெஷலி when they sing that
Hallelujah chorus. It will be so heavenly, so divine. அந்த விதமான ஒரு என்ட்ரன்ஸ் நமக்கு கிடைக்குமா? அப்படி ஒரு ரோமன் கான்கரர் ஒரு பட்டணத்துக்குள்ள வரும்போது, வெற்றி பெற்று வரும்போது, எப்படி எல்லாரும் பாட்டு பாடி அவரை வரவேற்கிறாங்களோ, எனக்கு இந்த ப்ரொசஷன் எல்லாத்தையும் விட நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ள வந்த ப்ரொசஷன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒசன்னா, as a victor, as a peacemaker, he came. So அந்த மாதிரி நம்ம entry into heaven should be something like that. அல்லது அப்படின்னு நம்ம எப்படி போகணும்னா, ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம அதுல அப்படி புழு மாதிரி ஒளிஞ்சிட்டு ஸ்குவர்மிங் இன்டு த கேட்வே, அப்படியே ஒதுங்கி போய் யாரா பார்ப்பாங்களா, ஐயோ பார்த்துருவாங்களா அப்படின்னு பயந்து பயந்து ஒளிஞ்சு உள்ள போகிற ஒரு நிலைமை. அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். நம்மளது எப்படி, how will be our entry, who will wait for us there? இங்க நம்ம செஞ்ச வேலைக்கு தகுந்திதான் அங்க நமக்கு என்ட்ரன்ஸ் நமக்கு ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமாய் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாம இங்க யாரையெல்லாம் ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கிறோமோ அவங்க எல்லாம் ஒருவேளை அங்க நமக்கு வெயிட் பண்ணுவாங்க, இல்ல நம்மோட கூட வருவாங்க. There will be some people to recognize us. We will definitely have some surprises also. இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒருவேளை நாம நினைச்சிருப்போம், அவங்களாம் நமக்கு முன்னால அங்க இருப்பாங்க நம்மள வரவேற்கிறது. சோ நம்மை வரவேற்க எப்படிப்பட்டதாய் அந்த வரவேற்பு இருக்க போகிறது? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சா, நம்ம காலேஜஸ்ல, நம்ம ஆஃபீஸஸ்ல நமக்கெல்லாம் ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட், விஐபி, இன்னைக்கு பார்க்குறோம் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வராங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு காட் ஆஃப் ஆனர். அந்த மீட்டிங் ஆஃப் த ரிட்ரீட் பார்த்தோம், இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல். அவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா, அவ்வளோ அழகா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங்கோட அவ்வளோ அருமையா நடக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு பேட்ரியாட்டிசம் வருது. அது மாதிரி அங்க நாம அதுல என்டர் ஆகும்போது, ஹெவன்ல என்டர் ஆகும்போது அவ்வளோ அருமையா நம்முடைய என்ட்ரன்ஸ் இருக்க வேண்டும். இதெல்லாம் எங்க அந்த அருமையா இருக்கும். அப்படி இருக்க ஒரு என்ட்ரன்ஸ்ல போனோம் நாம, ஒளிஞ்சு போகிற மாதிரி, பயந்து போகிற மாதிரி, தப்பிச்சு போகிற மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. நாம என்ன இங்க செய்யறோமோ அதனுடைய ரிவார்டு தான் அங்க. ஸோ இந்த லைஃபை நாம அப்படி வாழ்வதற்கு நாம் வலியுறுத்தப்படுகிறோம். 12, 13, 14 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். பீட்டர் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் டெல்ஸ் அஸ், அதை நம்ம ஒவ்வொருவருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். எல்லாருக்கும் தெரியும் தெரியும், என்ன பெருசா புதுசா சொல்றா, ஒண்ணும் இல்லையே. பட் வை வி ஆர் ரிப்பீட்டிங் இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அவர் டியூட்டி டு ரிமைண்ட். நம்ம மறந்துடுவோம், நமக்குள்ள சில இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கினஸ் வந்துடும், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதம், அடுத்த மாதம் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸு, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ வருது எக்ஸாம்ஸு. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, கீப் புஷிங் தியர் சில்ட்ரன். இல்லை, தே நோ வெரி வெல், இப்போ ஐயா பிள்ளை நல்லா தான் படிக்குது, ஆனாலும் படி படி, இப்படி படி, அவனுக்கு இது பூஸ்ட் கொடு, அவனுக்கு அதை பண்ணு இதை பண்ணு. வை தே டூ தட்? என்கரேஜ். சேம் வே நாம அங்க பரலோகத்துக்கு அப்படி வெற்றி வாகை சூடி போகணும்னா we need these encouragements. நாம இப்படி உற்சாகப்படுத்தணும். அதுக்காக தான் அவர் அது பண்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, அவரு சொல்றது என்னன்னா, இந்த பூமியே கூடாரம், பூமி ஒரு கூடாரம், அவருடைய வாழ்க்கை ஒரு கூடாரம், அவருடைய சரீரம் ஒரு கூடாரம். இதுல இருந்து நான் சீக்கிரமா போயிடுவேன், முடிவு காலம் அப்படிங்கிறத அவர் சொல்லி, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். He tries to justify these things. ஸோ அதான் அங்க சொல்றாரு, நீங்க ஒரு வீக் கிறிஸ்டியன்ஸு, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லலை, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் மூலமாகவே நீங்க
இதை அறிஞ்சிருக்கீங்க. முதல் கடிதத்திலேயே நான் இதை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறேன். இன்னும் பவுல் மூலமா மற்ற கிறிஸ்டியன்ஸ் மூலமாலாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இட் இஸ் சே ஹோல்ஸ் குட் ஃபார் அஸ் ஆல்சோ. We too always hear about all these things. ஆனாலும் ஆனாலும் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. நாம மாத்திரம் இல்ல, நாம மற்றவங்களுக்கும் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. லெட்ஸ் நாட் பி என்ன சொல்றது, அதுல கொஞ்சம் சோர்வடைஞ்சிட வேண்டாம், டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். கீப் கீப் ரிப்பீட்டிங், கீப் டெல்லிங். எப்பனாலும் நம்ம சொல்லணும், அதை சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா there are some false teachers who teach wrong things. நாம சும்மா இருந்தோம்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ உண்மையான சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால்தான் பேதுரு அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஃபீட் மை யங் ஷீப், லுக் ஆஃப்டர் மை ஷீப். எல்லாமே அவருக்கு சொல்லியிருக்கிறார். நீ அவங்கள போஷிக்க மாத்திரம் இல்லை, அவங்கள பாதுகாக்கவும் வேணும், அவங்கள சரியா வழி நடத்தணும். நாமையும் அதே தான். நீங்க உங்க தலைமுறைக்கு காவலாளிகள், கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். அதனால we have to teach and be careful about our fellow Christians. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அவர் எழுதுறாருங்கிறத அவர் வலியுறுத்துறார். அவர் நான் இறந்து போவேன், அதுக்கு முன்னாலே இதை செய்யணும் அப்படின்றார். ஏன்னா அவர் இருந்த காலத்துல பயங்கர பர்சிக்யூஷன். பேதுரு, பவுல் எல்லாம் அந்த நீரோ மன்னனால பாதிக்கப்பட்டவர்கள். சோ அதனாலதான் அவர் வந்து அவ்விதமாக அவர் சொல்லுகிறார். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்குள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன்னு சொன்னா, திஸ் ஷுட் பி a constant reminder even after my departure அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னா இதுதான் வாழ்க்கையில மிக அவசியம். இதை விட்டுட்டு வேற எதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை கெட்டியா பிடிச்சுக்கணும், இதை ப்ரிசர்வ் பண்ணணும், இது தலைமுறை தலைமுறையாய் கடத்தப்பட வேண்டும் என்பதிலும் அவர் குறியா இருக்கார். அதனாலதான் நான் இதை உங்களுக்கு மறுபடியும் வலியுறுத்தி சொல்றேன் சொல்லிட்டு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தார். பவுல், பேதுருவுக்கெல்லாம், யோவான், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். என்னது? இயேசு கிறிஸ்துவை கண்ணால கண்டவர்கள். அவங்க அற்புதங்களை மாத்திரம் இல்ல, அவருடைய மரணத்தை பார்த்தவங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவங்க. பேதுருவுக்கு வந்து இன்னொரு ஆடட் ஒரு பெரிய ஒரு ஒரு பெனிஃபிட், ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னு சொன்னா, he was one with among the three, or actually the leader in the transfiguration mount. அவர் மறுரூபம் அடைந்தது, பிதாவானவர் அவரோட பேசினது, இதையெல்லாம் கேட்ட ஒரு பெரிய ஐ விட்னஸ் அவர். இன்னைக்கு எஃப்ஐஆர்னு பயங்கரமா பேசப்படுது. இந்த எஃப்ஐஆர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி பேதர் ஆல் தீஸ் பீப்புள், ஸ்பெஷலி பீட்டர், had that first information. he was there with him. அதனால அவர் அதை அப்படியே சொல்றாரு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அந்த சத்தம் எனக்கு எங்க வானத்திலிருந்து பிறந்தது, அதை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு அவ்வளவு தெளிவா அவர் அதை சொல்றார். அதனாலதான் அவர் இந்த இடத்துல சொல்லும்போது, அவர் திரும்ப வரும்போது ஒரு ராஜாவாய் திரும்ப வருவார். அவருடைய அந்த மகிமையில, வல்லமையில அவர் திரும்ப வருவார். இன்றைக்கு இருக்கிற கள்ள போதகர்கள் இவ்விதமாய் அதை அவர்கள் சொல்லுவதே இல்லை. அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, அவரும் நம்மள மாதிரி ஒரு படைப்பு தான், அவரை வந்து நீங்க இந்த மகிமையெல்லாம் அவருக்கு கொடுக்க கூடாது, பிதாவுக்கு மாத்திரம் கொடுக்கணும்னு எல்லாம் நிறைய இன்னைக்கு அப்படி போதகங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பேதுரு கண்களால் கண்டு அதை நமக்கு அவர் எழுதியிருக்கிறார். இதனால நாமும் அவருடைய முகம் எப்படி பிரகாசமா இருந்தது, அவருடைய உடை எப்படி இருந்தது, நாங்க எல்லாம் கூட நின்று அதெல்லாம் பார்த்தோம். அதனால அவர் சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம இங்கேயே கூடாரம் போட்டு இருந்துடலான்னு அவர். அப்படி அவருடைய அந்த அந்த இது அவருக்கு அவ்வளவு பிரியமா இருந்தது, அவ்வளவு மகிமையா இருந்தது.
எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை சத்தத்தை அவர் கேட்டார். அது பெரிய பெரிய விஷயம் இல்லையா? திஸ் இஸ் மை சன் whom I love. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இதே வார்த்தைகளை நாம கேட்டோம். சோ அப்படியாக அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக பேதுரு கடந்து வந்ததுனால அவர் அத்தாரிட்டியோட அவர் அதை எழுதுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட அவர் எழுதுறாரு. அந்த அனுபவத்துல அவர் எழுதுறாரு. மோசையோட பேசினாரு மவுண்ட் சீனாயில, எலியாவோடையும் பேசினாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பேசுவதை அவர்கள் அந்த எர்மோன் மலை, தாபோர் மலையில கேட்டாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, 19ஆம் வசனத்துல இதெல்லாம் இந்த அனுபவத்தில் தான் அவர் அதை இந்த கடிதங்களை எல்லாம் அவர் எழுதுறார். ஸோ நமக்கு வந்து we are actually reading the living word. Not only that, through these apostles, a direct information, ஒரு authenticity இருக்கு. We need not have any question to believe all this. We know it is all being inspired by the Holy Spirit. And these people, inspired by the Holy Spirit, have the first hand information. அது நமக்கு கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இப்ப சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை நம்ம பல விதங்கள்ல வாசிக்கிறோம். lamp to my feet, வசனம் தான் வந்து பட்டயம், இப்படின்னெல்லாம் நிறைய வாசிக்கிறப்போ இங்க இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அது ஒரு விடிவெள்ளி மாதிரி, இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் மேசியா எப்ப வருவாருன்றத அவங்க அவங்களுடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வருவாரு இதெல்லாமே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இவர் நேரிலேயே அவரை பார்த்திருக்காரு. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த வசனம் எப்படி இருக்கு, நமக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இருளான உலகத்துல ஒரு விடிவெள்ளி மாதிரி காலையில வருகிற ஒரு வெளிச்சத்தை போல, வெளுப்பை போல, ஒரு நாளை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு ஒரு எச்சரிப்பை போல, ஒரு மணியை போல, எச்சரிக்கும் மணியை போல, ஒரு அலாம், நமக்கு ஒரு அலாம் செட் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி, when the day dawns, it should dawn with the word of God, and that will be the day of the Lord. And the day of the Lord is what we call it as the judgment day, the day God will judge. So அதை அவர் ஞாபகப்படுத்தி, இந்த டே ஆஃப் த லார்ட் வரும்போது செப்பனியாவில் வாசிக்கிறோம், மல்கியாவில் வாசிக்கிறோம், யோவேல்ல வாசிக்கிறோம். எல்லாம் அந்த டேயை வந்து ஒரு டெரிபிள் டேன்னு போடுறாங்க. when Jesus will return, it will be a terrible day for people அப்படின்னு, but it will be a day of salvation for us, a deliverance for us. இங்கிருந்து நாம பறந்து செல்லுகிற ஒரு பெரிய அனுபவத்திற்குள்ளாக அந்த அனுபவமாய் நமக்கு இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவரே விடிவெளியாய் வந்து நம்மை அழைத்து செல்வார். He will come as a bright morning star. So அததான் இங்க அவர் ஞாபகப்படுத்துறார். He will fill his Christians with glory and his light. They will know him and they will be like him. 1 யோவான் 3:2 பார்க்கிறோம், நாம் அவரை அறிவோம், அவரை போலவே நாமும் இருக்கும். இப்ப எவ்வளவு பெரிய அந்த மாறுதல் ஏற்படணும்.
அந்த மாறுதல் ஏற்பட எவ்வளவு அவசியம்னு இப்ப நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? நமக்குள்ள இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நேரிட வேண்டும். அப்பதான் நம்ம அவரை போல இருப்போம். இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம அவரை பார்க்கும்போது இப்ப சில சமயத்துல எல்லாம் நமக்கு முகத்தை காட்ட வேண்டாம்னா அந்த நியூஸ்ல எல்லாம் அந்த முகத்தை அப்படியே மறைச்சிடுறாங்க. ஒரு மாதிரி ஹேசியா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம முகம் அந்த மாதிரி ஹேசியா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம அவரை மாதிரியே இருக்க போறோமா? அவர் முகம், அவருடைய வெளிச்சம், பிரகாசம் நம்மில் காணப்படுமா? அல்லது இந்த மாதிரி ஹேசியா இருக்கும்? யோசிச்சு பார்ப்போம். Let us become like him, like him, like him. I must know him to be like him. இது நம்முடைய துடிப்பா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு ஜெபமாய் மாறணும். ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும், உம்மை போல மாறணும். ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நமக்கு நல்ல ஒரு வெப்பனை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கார். வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உறுதியான தீர்க்க தரிசனங்கள் நம்மிடத்துல உண்டு. சரியான சத்தியம் நம்மிடத்துல உண்டு. இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தாம வீணராய் உட்கார்ந்து கனியற்றவர்களாய் வாழ்வது அவருடைய சித்தமே இல்லை. ஏன்னு சொன்னா, நம்ம வாசிக்கிற அந்த கடைசி 2 வசனங்கள்ல வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, உலகத்துல வர தீர்க்க தரிசனங்கள்லாம் போய், வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனமானது மெய். ஏன்னு சொன்னா அது தானா வரல. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அதை நாம நம்பணும். ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார். கடைசியா அந்த 2 வசனத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். சோ இந்த வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை திரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு ஃபால்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ் கொடுத்து கொள்ளக்கூடாது. We should accept it, believe it, and expect it to be fulfilled in our lives. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் அவரை குறித்தே கொடுத்த பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருந்த அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் அவர் கடைசி சாகும் வரை நிறைவேற்றினார். சோ நாமும் அவ்விதமாய் இதற்கென்று வாழ நம்மை அவர் அழைக்கிறார். அவர்களா சில ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் தீர்க்கதரிசிகள் எப்படின்னா அவங்களுக்கா தோன்றுகிற ஒரு கற்பனை எல்லாம் அவங்க ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிடுறாங்க. நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்படியாகும் அப்படியாகுங்கிறாங்க. டோட்டலா டிஃபரெண்ட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய உண்மையான தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலினால் வரும். கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷர்கள் மூலமாய் அது வரும். சரி, இது அந்த கரெக்டான அந்த வார்த்தைக்கு இங்க என்ன ஒரு அர்த்தம்னா, டு கேரி அலாங். அந்த 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 தீர்க்க தரிசனத்துக்கு அந்த 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 இடத்துக்கு அவ்விதமான தீர்க்க தரிசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீனிங் என்னன்னா, காற்றினால் அடிக்கப்பட்டு செல்லுகிற ஒரு கப்பலை போல நம்மை அப்படி ஹோலி ஸ்பிரிட் அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை அப்படியே இந்த வாழ்க்கையில நடத்தி செல்லும். அப்படி நடத்தி செல்லும் போது கர்த்தருடைய செய்தி நமக்கு கிடைக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்றது நமக்கு தெரியும், விளங்கும். நாம் எப்படி வாழணுங்கிறத நமக்கு அவர் சொல்லி கொடுப்பார். பக்திக்கு ஏதுவாக, ஜீவனுக்கு ஏதுவாக இந்த வசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் இவைகள் எல்லாம் நம்மை வழி நடத்தும் என்று சொல்லி இதே அதிகாரத்தில் தான் நாம் இப்போ பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய் பேதுரு நம்மை இந்த முதல் அதிகாரத்துல அழைக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வசனங்களை நாம நம்பணும். முக்கியமாக அவருடைய சுபாவத்திலும் வல்லமையிலும் அவரிலும் நாம் பங்காளிகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. முதலாவது கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்புல உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்களை நாம் ஆயத்தப்படுத்தும்.
அதிலேயே ஜாக்கிரதை 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 என்று 2-3 தடவை அவர் நம்ம எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புள்ள ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த, கனி நிறைந்த ஒரு ஜீவியத்தோடு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தோடு, அவரை போல மாறுகிற அனுபவத்தோடு இந்த உலகில வாழ்ந்து நல்ல ஒரு கிராண்ட் என்ட்ரி இன்டு ஹெவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, அருமையான வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எங்களுக்கு கொடுக்கிற ஊக்கத்துக்காக, உற்சாகத்துக்காக, நம்பிக்கைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, நாங்க இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கை அல்ல சுவாமி. அர்த்தமுள்ள, நோக்கமுள்ள, ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு வாழ்க்கை. எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. நாங்க உம்மை போல மாறிவிட எந்த விதமான ஹேசினஸும் எங்களுடைய உள்ளங்களில, எங்களுடைய ஆத்துமாவில இருந்து விடக்கூடாது. Let help us to become transparent. Help us to become like you, Lord. Like you. Imitating you. Yes, Lord. உம்மை போலவே நாங்க மாறிவிட வேண்டும் சுவாமி. அந்த மாதிரியான ஒரு கனியுள்ள ஜீவியத்தை நாங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க இருக்கிறோம். நாங்க ஆல்ரெடி we are there. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அதிக கனி கொடுங்க. அதிக கனி கொடுத்துட்டீங்களா? மிகுந்த கனி கொடுங்க. மிகுந்த கனி கொடுத்துட்டீங்களா? என்னுடைய சீஷர்கள் ஆகுங்க, என்னுடைய சிநேகிதர் ஆகுங்க. லெவல் பை லெவல் நீங்க எங்களை அப்படியே கூட்டிட்டு போறீங்க சுவாமி. அந்த மாதிரி நாங்களும் ப்ரோக்ரஸிவா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஹெல்ப் அஸ், ஹெல்ப் அஸ் லார்ட். அதே போல நாங்க மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த உதவி செய்யுங்க. நாங்க மாத்திரம் அப்படி வராம ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்காய் கொஞ்சம் பேர் அங்க காத்திருக்கணும். எங்களோடு கூட கொஞ்சம் பேர் வரணும். நாங்க அப்படிப்பட்ட ஒரு பவனியாய் உடைய பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகணும் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை எங்களுக்கு தாங்க சுவாமி. நீர் எங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க. அதை நாங்க சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இவர்களுடைய ஒவ்வொருவருடைய வந்திருக்கிறவங்களுக்கு நீர் ஆண்டவரே தேவைகளை எல்லாம் நீர் அறிஞ்சிருக்கிறீர். அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய கவலைகள், அவர்களுடைய பிரச்சனைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிஞ்சிருக்கிறீர். கூட கொடுக்கிற தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாங்க சுவாமி. முதலாவது உம்முடைய வசனங்களை தியானிக்கணும்னு வந்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அதனுடைய பெரிய பலத்த ஆசீர்வாதத்தை அவங்களுடைய உலக வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடுங்க. அடுத்த வாரம் நாங்க திரும்ப வந்து உண்மை சந்திக்கும் வரை சுவாமி எங்களுக்கு உங்களுடைய பிரசனத்தை தந்து, வழி நடத்துதலை தந்து, நாங்க ஒருபடி கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி சென்றவர்களாய் காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you, thank you, thank you everyone. Thank you, Annie. Thank you. Thank you, Annie. Thank you, God bless you.